கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நானும் என் கணவர் டாக்டர் டேனியல் அவர்களும் உங்களுக்கு தேவ செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். இது கர்த்தருடைய சித்தத்தினாலே இந்த காரியங்கள் அவருடைய கிருபையினாலே காரியங்கள் நடந்திருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் COVID-19 டயத்துல பாத்தீங்கன்னா சர்ச்சை நடத்துவது இங்க சிங்கப்பூரில் மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த வேளையில் தானே கர்த்தர் எங்களுக்காக டிவி ஊழியத்தை எங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட நாங்கள் வேதத்தை பற்றிய காரியங்களை, வேதத்தை பற்றி எப்படி படிப்பது, அதில் உள்ள காரியங்களை சொல்வதற்கும் மற்றும் என்னுடைய கணவர் அநேகமான சப்ஜெக்ட்லயும் அநேக வித்தியாசமான தலைப்புகளின் கீழும் அவர் என்ன செய்கிறார், வேதத்தை ஆராய்ச்சி செய்து அவரும் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படியாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். என்னுடைய மகள் கிறிஸ்டி ஒலிவியாவும் இனி 2 மாதங்கள் கழித்து அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பரீட்சை நேரமாக இருப்பதினாலே அவர்கள் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னேன். 1 சாமுவேல், அடுத்ததாக சவுல், அதுக்கு அடுத்ததாக தாவீது. இவர்களை பற்றிய காரியங்களையே நாம் இந்த 1 சாமுவேலை பார்க்கிறோம். சாமுவேலை பற்றி பார்த்து விட்டோம். அதுக்கப்புறம் சவுளுடைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல நாம் தாவீதினுடைய காரியங்களும் இப்பொழுது அறிமுகமாகிறது. எனவே இந்த பகுதியிலே பிரியமானவர்களே, தாவீது என்கிற இந்த தலைப்பின் கீழாக 1 சாமுவேல் 16 முதல் 1 சாமுவேல் 31வது அதிகாரம் வரை உள்ள இந்த பகுதியை நாம் 4 சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 தாவீது அபிஷேகிக்கப்படுதல். இதை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இது சவுல், பிரியமானவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா, சவுல் என்ன செய்தார், சவுல் சாமுவேல் அவர் அபிஷேகிக்கிற பொழுது அவர் என்ன செய்தார், குப்பியாலே, தைல குப்பியினாலே அவரை அபிஷேகித்தார் என்று சொல்வார்கள். ஆனால் தாவீதை பிரியமானவர்களே தைல கொம்புவை கொண்டு, அதாவது அதிகமான ஒரு பிளஸ்ஸிங், அவருக்கு அதிகமான தைல கொம்புல இருக்கிற அந்த தைலத்தினால அவருக்கு என்ன செய்ய, அவர் அபிஷேகம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக தாவீது அபிஷேகிக்கப்படுகிறார். அதை அதிகாரம் 16 பார்த்தோம். 2வதாக தாவீது கோலியாத்தை வெல்லுதல். இதை அதிகாரம் 17 பார்க்கிறோம். அடுத்ததாக தாவீதின் உபத்திரவங்கள் அதிகாரம் 18 முதல் 30 அதிகாரம் வரை பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக சவுலின் மரணம். இதை அதிகாரம் 31 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தாவீது கோலியாத்தை வெல்லுதல். இந்த காரியத்தை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அதிலே நாம் பாதி காரியங்களை என்ன செய்தோம் என்றால், போன வீடியோவில் நம்ம பாதி வரைக்கும் பார்த்தோம். தாவீதை பற்றி, தாவீது எப்படி ரொம்ப ஆர்வமாக இருந்தால், எப்படி அதை ஒரு தேவாதி தேவனை நிந்தித்த கோலியாத்தை பார்த்த பொழுது அவர் எப்படி வெகுவாக அவர் என்ன செய்தார், வெகுண்டு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவனை எப்படி கொல்ல வேண்டும், என்னால் கொல்ல முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட சவுலிடம் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழங்காலத்திலே பலவிதமான போர்கள் நடைபெறுகிறது. ஒரு தலைவரும் அவரோடு கூட ராணுவ வீரர்களுமாக அணிவகுத்து சென்று வேறு ஒரு நாட்டை பிடிக்கிறது. அப்படியாகவும் போர், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடைபெறும். சில சமயங்களிலே பார்த்தீர்கள் என்றால், இப்படியாக ஒருவராக நின்று மல் யுத்தம், இன்னொருவருக்கும் அவருக்கும் மல் யுத்தம் நடைபெற்று, அவர் வேறு நாட்டை சேர்ந்தவராக இருப்பார், இவர் ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருப்பார். இப்ப 2 நாட்டை சேர்ந்த வீரரும் இருவரும் மல் யுத்தம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக ஒத்தையாக சேர்ந்து அவர்களை சண்டையிடுகிறார்கள். அப்படி சண்டையிட்டு ஜெயித்த பொழுது அதன் மூலியமாகவும் அவர்கள் யார் ஜெயிக்கிறாரோ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார். யுத்தத்திலே தோல்வி அடைந்த வீரர் தோல்வி அடைந்தவராகவும் அவருடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அனைவரும் தோல்வி அடைந்தவராகவும் கருதப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு போரைத்தான் நாம் இந்த 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இதனை பார்த்தீர்கள் என்றால், கோலியாத் என்ன செய்கிறார், இந்த வீர சண்டைக்காக அவர் வந்திருக்கிறார். என்னோடு ஒத்தைக்கு ஒத்தை யார் வர முடியும் என்று சொல்லி வந்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்க அந்த காரியத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், கோலியாத் என்பவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் பெலிஸ்தியருடைய தலைவராக அவர் நிற்கிறார். அங்கே அவர் பின்னாடி எல்லாரும் பெலிஸ்திய வீரர்கள் அங்கே அணிவகுத்து இருக்கிறார்கள். இவர்கள் இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த கோலியாத் என்ன செய்யறாருன்னா, இப்பொழுது பார்த்தாலும் அங்கு கூச்சலிடுவது, அங்க தேவாதி தேவனை, இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திப்பது, உங்களை யாரும் என்னோட போட்டிக்கு வர்றாங்க, யார் வர்றீங்க,
ஏன்னா உங்களுக்கு யாரும் வரவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. நான் உங்களை நிந்திக்கிறேன், உங்களுடைய நாட்டை நிந்திக்கிறேன், உங்களுடைய அரசரை நிந்திக்கிறேன், தேவாதி நீங்க வணங்குற தேவனை கூட, இஸ்ரவேல் தேவனை கூட நிந்திக்கிறேன், யார் வர முடியும் சண்டைக்கு என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சவுல் அங்க மன்னராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சவுலை பாருங்கள். சவுல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லை. அவர் சண்டைக்கு போவதற்கோ அல்லது மற்றவர்களை அனுப்புவதற்கோ மற்றவர்கள் யாருமே போக மாட்டேங்கிறார்கள். சவுல் தான் மன்னர், அவருக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையிலே பெத்லகேம் ஊரிலிருந்து வந்த தாவீது என்ற இளைஞனுக்கு இப்படி இருக்கிற வீரத்தோடு கூட வருகிறான். அவன் ஏன் அந்த இடத்துல அவன் வீரத்தோடு வருகிறான்? ஏனென்றால் பெலிஸ்தியர் எதிரிகள் மட்டுமல்ல, அந்த கோலியாத் என்பவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். இதை அதாவது இவருடைய மூத்த சகோதரர்கள் அனைவரும் 2-3 பேர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்றால் சவுலோட ராணுவத்திலே இருக்கிறார்கள். அவர்களை பார்க்க சென்ற ஈசாயினுடைய கடைசி மகன் தான் இந்த தாவீது. அவர் என்ன செய்கிறார் என்றால் அங்க பார்க்கிற பொழுது என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்ன போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, கோலியாத் நிந்திக்கிறதை அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? வெற்றி பெறுகிறவருக்கு என்ன கொடுக்கப்படும் என்று கேட்ட பொழுது அங்கிருந்த வீரர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, சரி இவன் சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கிறான், இவனுக்கு கோலியாத்து கூட போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது, எனவே இவனை கூட்டிக் கொண்டு செல்வோம் என்று சவுலிடம் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். சவுல் அப்புறமாக என்ன செய்கிறார் என்றால் இவருக்கு ஆடையெல்லாம் அணிந்து அதெல்லாம் போன இதுல பார்த்தோம், எல்லா ஆடைகளையும் அணிந்து, அதாவது போருக்குரிய ஆயுதங்களை எல்லாம் அணிந்தவனாக என்ன செய்தான்? அவன் நடந்து பார்த்தான், அவனால இது நடக்க முடியவில்லை, எனவே என்ன செய்தான்? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் ஏலா பள்ளத்தாக்கிலே இருக்கிறார், கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால் இவருக்கு எப்பொழுதும் பழக்கப்பட்ட கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு 5 கூழாங்கற்களையும் இந்த கவனையும் எடுத்துக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒரு தடியோடு கூட அவன் வருகிறான். எப்பொழுதும் ஆடு மேய்க்கிற பொழுது தடியை வைத்திருப்பான், இந்த கூழாங்கற்களை வைத்திருப்பான், இந்த கவனையும் வைத்திருப்பான். ஏனென்றால் பகைவர்களிடமிருந்து, அதாவது கடுமையான காட்டு விலங்குகளிலிருந்து இந்த ஆடை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆட்டு மந்தியை மேய்த்து கொண்டு வருகிற தாவீது எப்பொழுதும் வைத்திருக்கிறது இதுதான். எனவே இதே அவன் என்ன செய்தான்? தூக்கி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்க. பிரியமானவர்களே, இவன் கோலியாத்தோட சண்டையிட வருகிறான். அதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் போன வீடியோவில பார்த்தோம். என்னவென்றால் தாவீது சவுலை பார்த்த பொழுது சவுல் சொன்னார், நீ சிறு வயது உள்ளவனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறாய், ஆனால் அவனோ சிறு வயது முதலே அவன் யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவனை உன்னால் முறியடிக்க முடியுமா, அவனோடு நீ சண்டையிட முடியுமா என்று கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான்? ஐயோ அப்படியா, நான் சண்டையிட முடியுமா அப்படி என்று சொல்லவில்லை. அவன் மிகவும் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட என்னை கட்டாயம் என்னால முடியும், ஏனென்றால் அவன் சிறுவயது முதலே என்ன செய்திருக்கான்? ஒரு யுத்த வீரனாக இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, நானும் சிறு வயது முதற்கொண்டே என்ன செய்திருக்கிறேன்? காட்டு மிருகங்களையே நான் கொண்டிருக்கிறேன். மிகவும் கடுமையான சிங்கத்திலிருந்து வாயிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட சிங்கத்தையே வாய் கிழித்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய முன்னாடி அவன் செய்த காரியங்களை அவன் சொல்கிறான். அது மட்டுமல்ல, இது அனைத்தும் தேவனாலே நான் செய்தேன் என்று சொல்கிறான். தன்னால்தான் முடிந்தது என்று அவன் பெருமையாக சொல்லவில்லை. பிரியமானவர்களே, தேவனால் முடிந்தது, தேவனாலே நான் இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி தேவனை அவன் முன்வைக்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தினாலே இதை செய்தேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, வெற்றிக்கு என்னென்ன காரணங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது முதலாவதாக அவன் என்ன செய்தான்? அந்த கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்த கோலியாத்தை பார்த்த பொழுது அவன் வெகுண்டெழுந்தான். அதை அவன் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் என்ன செய்தான்? இரண்டாவதாக சவுலிடம் தாவீது சென்ற பொழுது சவுல் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்யவில்லை? அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்ன நெகட்டிவான வார்த்தைகளை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்ன பொய்யான வார்த்தைகளை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி இவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம்மை பற்றிய ஒரு ஐடென்டிட்டி, அதாவது நாம் யார் என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். எனவேதான் வேதத்திலே அருமையான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு தலைப்பில் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார், நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இங்கே தாவீதை பார்க்கிற பொழுது தாவீது தான் யார் என்பதை உணர்ந்திருந்தான். தான் ஒரு வீரன், தன்னாலே காட்டு மிருகத்தையும் வெல்ல முடியும் என்று
அவன் அறிந்திருந்தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தினாலே நான் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு ஐடென்டிட்டி, அதாவது அவன் யார் என்பதை பற்றி அவன் அறிந்திருந்தான் பிரியமானவர்களே. எனவே முதலாவது தாவீது தான் யார் என்பதை அறிந்திருந்தான். எனவே நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், நாம் எப்படின்னா புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் நாம் மனம் திரும்பிய பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, புதிய மனிதனாக மாறிய பொழுது நாம் அசாதாரண மனிதர்களாக நாம் தேவனுடைய குடும்பத்திலே இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே குடும்பத்திலே, தேவனுடைய குடும்பத்திலே இருக்கிற நாம், முதல் கேள்விக்கு நாம் யார் என்பதற்கு அதுதான் பதில். நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றியிருக்கிறார். எனவே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே தேவன் வாழ்கிறார். அவர் நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் விசுவாசத்தோடு கூட எப்படிப்பட்ட எதிரியையும், கோலியாத் போன்ற எதிரியையும், கோலியாத் போன்ற பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். தாவீது அப்படித்தான் செய்தான் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நம்முடைய கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் எதையும் செய்ய முடியும். கர்த்தருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் எல்லாவற்றிலும் ஜெயம் அளிக்க கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் நமக்குள்ளே நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் எதை கட்டுகிறோமோ அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட பல அதிகாரங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதுக்கடுத்து மூன்றாவதாக என்னால் என்ன செய்ய முடியும். அதே போல்தான் தாவீதை பார்க்கிற பொழுது அவராலே என்ன செய்ய முடியும், நான் கட்டாயமாக இந்த கோலியாத்தை வெல்ல முடியும் என்று அவர் உணர்ந்திருந்தார் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவுக்குள் நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அதில் இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். இப்படிதான் தாவீது என்ன செய்தான் என்றால், தான் யார் என்பதை அவன் சொன்னான். என்னால என்ன செய்ய முடியும், நான் யாரு, நான் கரடிய ஒரு விசை கொன்றேன், ஒரு விசை சிங்கத்தை கொன்றேன் என்று சொல்லி அவனை அவன் அறிமுகப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பிரியமானவர்களே. 17வது அதிகாரம் 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்தி சேதனமில்லாத இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இப்படியாக சொல்றான். அது மட்டும் இல்ல, முதல்ல நான் கொன்றேன்னு சொன்னான். இரண்டாவது வாசிக்கலாமா? இரண்டாவதாக நீங்க வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அப்ப என்ன சொல்றான் இந்த தாவீது? சொல்றாரு, இந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் பிடிக்கும் தப்புவித்த அதே தேவன் என்னை இவனிடமிருந்து தப்புவிப்பார். கர்த்தர் என்ன செய்தார், என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். கோலியாத்து நின்றதா, கோலியாத்து யாருமே அவனை வெல்வதற்கு செல்லவே இல்லை என்றால் சவுலுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் தாவீதுக்கு மிகவும் விசுவாசம் இருந்தது பிரியமானவர்களே. எனவேதான் அவன் போய் அங்கே கோலியாத்தை வென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். கோலியாத்தை வெல்வதற்கு முன்பாகவும் கூட என்ன செய்வேன், அங்கே வாய் போர் நடக்கிறது, அதாவது வாய் சண்டை. அதாவது இவன் பேசுறான், அவன் பேசுறான். இந்த வாய் சண்டையிலும் கூட பார்த்தீர்கள் என்றால் தாவீது வெற்றி பெறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 41வது வசனம். பெலிஸ்தீனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தீன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பிரியமானவர்களே, இப்ப தாவீது ஒரு என்ன செஞ்சு, ஒரு தடி,
5 கூழாங்கல், அப்புறம் ஒரு கவன், இதை மட்டும் எடுத்துட்டு வரான். பார்க்கிற பொழுது, தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது என்ன தெரியுது? தடிதான் தெரியுது. அப்ப அவன் சொல்றான், என்னை வந்து நாய் நினைச்சிட்டியா? ஒரு தடியை தூக்கிட்டு என்னை அடிக்க வருகிறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? சபிக்கிறான். ஆனா அது மட்டும் இல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னா 44வது வசனம், பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்படி சொல்லுகிற பொழுது தாவீது பயந்துட்டு அமைதியாக இல்லை. அவன் உடனே பதிலுக்கு சொல்லுகிறான். பதிலுக்கு என்ன சொல்லுகிறான்? இந்த வாயினாலேயே அவன் சொல்றான். இவன் சொல்ற வார்த்தையை அவன் கேட்கவில்லை. அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்லுகிறான்? 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பிரியமானவர்களே, தாவீது எப்படி வருகிறான்? அவன் ஈட்டியோடையும் இதோடையும் வரல. ஆனா என்ன, எதோட வந்திருக்கான்? ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தோட வந்தான். அது என்ன ஆயுதம்? இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, அவன் ஆண்டவரை அங்க முன்வைக்கிறான். பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிற பொழுது தாவீது என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கலாமா? 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அதாவது அவன் என்ன சொல்றானா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, அவன் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நான் உன் தலையை கொன்று காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கொடுப்பேன் என்று விசுவாசத்தோடு சொன்னான். பிரியமானவர்களே, அதுக்கடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் மட்டும் யுத்தம் செய்கிறவர் அல்ல. கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். போரே நடக்கல. போர் நடப்பதற்கு முன்பாகவே அவன் எவ்வளவு விசுவாசத்தோடு சொல்கிறான் பார்த்தீர்களா பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், அந்தகார சக்தியின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகளை எப்படி நாம் வெல்லுவது? முதலாவது, பிசாசு நமக்கு பலவிதமான பயங்களையும் பலவிதமான நினைவுகளையும் அல்லது சாத்தான், அதாவது எதிரியை பற்றிய காரியங்களை உங்கள் மனதிலே வருகிற பொழுது, உங்கள் சிந்தனையில் வருகிற பொழுது, முதலாவது விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அது உங்களையும் பலப்படுத்தும், உங்களையும் யுத்தத்திற்கு தயாராக்கும். அது மட்டுமல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. எவ்வளவு அருமையா சொன்னா பாத்தீங்கன்னா, பெருமை இல்லாம நான் செஞ்சிருவேன்னு சொல்லாம, நான் பாரு இன்னைக்கு உன்னை கொல்றேன் பார் அப்படின்னு சொல்லாம, யுத்தம் கர்த்தருடையது. நான் உன் தலையை வெட்டுவேன், ஆனால் யாரோட கிருபையால? கர்த்தருடைய கிருபையாலே, கர்த்தருடைய வல்லமையாலே, அவராலே நான் ஒரு சேனைக்குள். அதான் பாத்தீங்களா, தாவீதுடைய சங்கீதங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். சொல்வாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். பாருங்க, தாவீது சொல்றது அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, நான் ஒருவனாக என்ன செய்வேன்? ஒரு சேனைக்குள் பாய்வேன். சேனை என்றால் 1000, 2000, 10,000 உள்ள ஒரு கூட்டம் தான் சேனை என்பது. அவ்வளவு போர் வீரர்கள் உள்ளது இல்லையா? இந்த மாதிரி சேனைக்குள்ளே நான் ஒருவனாக பாய்வேன். எப்படி? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு வார்த்தையை பார்த்தீர்களா? ஏனென்றால் நமக்கு விசுவாசம் நமக்கு மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை பார்த்தீர்களா? நமக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம். இந்த விசுவாச வார்த்தையே நீங்க சொல்லுகிற பொழுது, நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில நடக்கும் பிரியமானவர்களே. உங்கள் சிந்தையிலே நீங்க நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கீங்களா? ஐயோ, நான் எனக்கு தலைவலிக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்காமல், தலைவலி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே போ என்று நீங்க சொல்லுங்க. ஏன்னா இயேசுவின் தழும்புகளால் என் சுகமாவே என்று சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தலைவலி இயேசுவின் நாமத்துல மாறப்போகுதுன்னு சொல்லுங்க. என்னை சுகமாக்குற தேவன் என்னுடைய இந்த தலைவலியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. இப்படியாக நீங்க விசுவாசமாக சொல்லுகிற பொழுது கொஞ்ச நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? தலைவலி முழுவதுமாக பறந்து போனதை நீங்க உணர முடியும். மாத்திரையோ அதெல்லாம் சாப்பிடணும் அவசியமே இல்லை. உங்க விசுவாச வார்த்தைகளே உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு கர்த்தரிடத்தில் உங்களுக்கு
விடுதலை கிடைக்கும் பிரியமானவர்களே. சரிங்க, இப்ப பாருங்க, அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது இப்படியாக அவன் வாயினாலே என்ன செய்தான், எல்லாவற்றையும் அவன் சொன்னான். விசுவாசத்தினாலே என்ன செய்தான், எப்படி சொன்னான், விசுவாசத்தோடு சொன்னது மட்டுமல்ல, வேகமா செயல்படுகிற தாவீது இங்கு பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க 48வது வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தியர் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவடிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவடினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் இல்லாமல் ஒரு யுத்தமா? பிரியமானவர்கள், பட்டயம் இல்லாமல் 5 கூழாங்கற்களை கொண்டு அவன் ஜெயித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாருமே என்ன செய்திருக்க முடியாது. இந்த கதையை வாசிக்கிற பொழுது எப்படி இவ்வளவு பெரிய கோலியாத்தை எப்படி தாவீது வென்றிருப்பான் என்று நினைக்கிற பொழுது நாம் யாருமே இப்படி ஒரு கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டோம். ஒரு கல்லையும் கவனையும் வைத்து ஒரு பெரிய ஆளை கொள்ள முடியுமா என்று. அவ்வளவு சேனைகளும் இஸ்ரவேல் சேனைகளாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. சவுலும் அதற்கு மேலே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் எளிதாக வென்று விட்டான். என்ன காரணம்? கர்த்தருடைய நாமம் முதலாவது, 2வது அவனுக்கு இருந்த விசுவாசம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுதான் அவனை வெற்றி பெற செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, அடுத்து பாருங்க, அவன் சொன்னது போலயே அவன் என்ன செய்தான், பெலிஸ்தியன் சீக்கிரமாக என்ன செய்தான், கீழே விழுந்தான், அவனை கொன்று போட்டான்னு பார்க்கிறோம். பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை தாவீது கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலே உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். கோலியாத் கொல்லப்பட்ட உடனே என்ன நடந்தது? அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரித்து எழுந்தார்கள் பிரியமானவர்களே. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா என்னது சொல்லுவாங்கல்ல, பூனைக்கு யாரு மணி கட்டுவான். பூனை எலியை பிடிக்க வருது. அப்ப அந்த எலியெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எப்படி இந்த பூனை நைஸா பிடிச்சிட்டு போகுது, இதுக்கு ஒரு மணி கட்டி விட்டா அது வரும்போது சத்தத்தை கேட்டு நம்ம எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. அப்ப அது கிட்ட போய் யாரு பூனைக்கு மணி கட்டுவா? இப்ப மணி கட்டிட்டாங்க, எலி யார் போய் கட்டுவா? அதுதாங்க பிரச்சனை. ஆனா கட்டிட்டாங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், எல்லாரும் தப்பிச்சுக்கலாம். அதான் அந்த பழமொழி சொல்ல, பூனைக்கு யாரு மணி கட்டுவது, இதுதான் பிரச்சனை. அது மாதிரி இந்த ஒரு ஸ்டெப் விசுவாசத்தினாலே தாவீது எடுத்து வச்சா, அடுத்து என்ன ஆச்சு, இவன் இறந்த உடனேயே பெலிஸ்தீரெல்லாம் பயந்து பெலிஸ்தீ வீரர்கள்லாம் பின்வாங்கி ஓடினார்கள். உடனே இஸ்ரவேலருடைய வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து என்ன செஞ்சாங்க, வேகமாக போய் அவர்கள் பின்னாடி ஓடி போய் அவர்கள் பின்தொடர்ந்து ஓடி போய் ஒவ்வொரு பட்டணத்தாக அவர்கள் வென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி அவர்களுடைய பாளையங்களையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்ப தாவீது என்ன செஞ்சானா, பெலிஸ்தருடைய தலையை கொன்று அந்த தலையை எடுத்துட்டு எருசலேமுக்கு வர்றாரு. எங்க வர்றாரு, இங்க ராஜா கிட்ட கொண்டுட்டு வர்றாரு. அப்ப ராஜா கிட்ட வந்தனா ராஜா இங்க கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, ராஜாவுக்கு தாவீதை தெரியுமா? தெரியும். ஆனால் தாவீதை தான் பார்த்திருக்காரா தவிர, அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும், ஒருத்தவங்களை பத்தி அடையாளம் கண்டுபிடிக்கணும். இந்த சிறுவன் யார், இவன் பேர் என்னன்றதோடு நிப்பாட்ட மாட்டாங்க. இவனுடைய தகப்பன் யார், தகப்பனை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓ இவன், அது மாதிரி கேட்பாரு இவரு, இந்த வாலிபன் யாரு, இவனுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்பாரு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஈசாய், பெத்லெஹேம் ஊரான ஈசாயினுடைய மகன் தான் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா 18வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா, யோனத்தான் தாவீது அவருடைய கதையை பார்க்கிறோம். யோனத்தான் தாவீதை பார்க்கிறாரு. இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய யோனத்தான் தாவீதை பார்க்கிறார். அடுத்ததாக தாவீதும் யோனத்தானும் மிகவும் உயிருக்குயிரான நண்பர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். எனவே யோனத்தான் தன்னிடம் உள்ள சில பொருட்களை, போர்வை சில பொருட்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அதிகாரம் 18 நீங்க வாசித்தீர்கள் என்றால் பாருங்க, 4வது வசனம்.
யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இப்படியாக என்ன செய்தாங்க, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிராங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நடந்த பொழுது தாவீது பெலிஸ்தரை கொண்டுட்டு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஜனங்கள் ஸ்திரீகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள் பார்க்கிறோம். எல்லா பட்டணங்களும் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது பெலிஸ்தரை கொண்டு திரும்பி வந்த போது, ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகி சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று முறையாக பாடினார்கள். முறையாக பாடினார்கள். அதையே ரிப்பீட் பண்ணி பாடுறாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் என்றால் மிகவும் பொறாமையோடு கூட தீய நோக்கத்தோடு கூட அவனை பார்க்கிறான். பிரியமானவர்களே, சவுல் அங்கே பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். தாவீது யாருக்காக இதை செய்தார்? நாட்டிற்காக தான் அவன் செய்தான். ஆனால் மக்கள் சொன்னாங்க, ஏனென்றால் அந்த பெலிஸ்தீனை கொன்றது மட்டுமல்ல, அது வழியாக 4-5 பட்டணங்கள் வழியாக போகிற பொழுது எல்லா பெலிஸ்தீனும் கொன்றதினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டதோ 10,000. எப்படியாக பாடின பொழுது சவுலுக்கு மிகவும் பொறாமையாக இருந்தது. பிரியமானவர்களே, அவனால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கசப்பு உணர்ச்சி அவன் வருகிற பொழுது, அதற்கப்புறமாக பார்த்தீர்கள் என்றால் சவுல் மிகவும் மாறுபட்டவனாக, மிகவும் ஒரு கெட்டவனாக, மிகவும் அசுத்தாவினாலே வழிநடத்தப்பட்டவனாக அவன் இருப்பான். பிரியமானவர்களே, அதை நாம் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.